ஜூலை 27ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை 4 மணி அளவில் குளச்சல் பேருந்து நிலையத்தில் வச்சு தமிழக வெற்றி கழகம் மத்திய மாவட்ட செயலாளர் கிருஷ்ணகுமார் தலைமையில ஒரு போராட்டம் பண்ண போறோம். இந்த போராட்டம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான போராட்டம். நம்ம மாவட்டத்துக்கு ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான போராட்டம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ONGC நிறுவனத்துக்கு நம்ம மத்திய அரசு, அதாவது ஒன்றிய அரசு, கன்னியாகுமரி கடல்ல ஒரு 27,000 சதுர கிலோமீட்டர் அளவுக்கு கச்சா எண்ணெய் எடுக்கிறதுக்கு அனுமதி கொடுத்திருக்காங்க. இது 2024 நடந்தது. இப்ப அது செயல்பாடுக்கு வரப்போகுது. இந்த கச்சா எண்ணெய் எடுக்கிறதுனால நல்லதுதானே அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையவே கிடையாது. ரீசன் என்னன்னா, இந்த கடல் கச்சா எண்ணெய் எடுக்க போறப்ப அதை சுத்தி இருக்கிற அந்த சத்தத்தினாலையும் அங்க நடக்கிற அந்த வேலைகள்னாலையும் சுத்தி இருக்கிற அந்த மீன்களும் கடல் வாழ் உயிரினங்களும் அங்க இருந்து மாறுறதுக்கு சான்ஸ் இருக்கு. சோ இதனால நம்ம மீனவர்களுக்கு டைரக்டாவே அவங்க வாழ்வாதாரமே அஃபெக்ட் ஆகிறதுக்கும் பெரிய ஒரு வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம இது அந்த மீன் பிடி பிசினஸ் நம்பி இருக்கிற மற்ற பிசினஸ்களும் கண்டிப்பா அஃபெக்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. இது வெறும் மீனவர்களை மட்டும் அஃபெக்ட் பண்றதா கிடையவே கிடையாது. இது சுத்தி இருக்கிற நம்ம சுற்றுப்புறத்தை அஃபெக்ட் பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு. நிறைய சுற்றுப்புற சூழல் மாறப்போகுது. அங்க இருக்கிற அரிய வகை மீன் வகைகள் மாறுறதுனால கன்னியாகுமரி ஒரு சுற்றுலா தலமா இருந்ததே கம்ப்ளீட்டா மாறுறதுக்குள்ள சான்ஸ் இருக்கு. சோ இது வெறும் மீனவர்களை அஃபெக்ட் பண்ற ஒரு ப்ராஜெக்ட் கிடையாது. இதை மத்திய அரசு மட்டும்தான் இதை பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தா, நம்ம மாநில அரசும் திமுக அரசும் இதை எதிர்த்து எந்த விஷயமும் பண்ணவே இல்லை. ஆக்சுவலா அரிட்டாப்பட்டியில எப்படி ஒரு டங்ஸ்டன் மைன் வர இருந்துச்சோ அதை அவங்க தடுத்து நிறுத்தினாங்களோ, அத மாதிரி இதையும் தடுத்து நிறுத்துறதுக்கு எந்தவித நடவடிக்கையும் இந்த மாநில அரசும் எடுக்கவில்லை. சோ இதை எதிர்த்து இந்த மத்திய அரசையும் நம்மை காக்க மறுத்த இந்த மாநில அரசையும் எதிர்த்து இந்த ஒரு போராட்டத்தை நாம் குளச்சல்ல வச்சு நம்ம பண்ண போறோம். இது வெறும் மீனவர்களுக்கான ஒரு போராட்டம் கிடையாது. குமரி மாவட்டத்தில் உள்ள அனைவருக்குமான போராட்டம். இதில் எல்லா மீனவர்களும், இளைஞர்களும், சமூக ஆர்வலர்களும் எங்களோடு சேர்ந்து போராட வேண்டும் என்று இந்த வீடியோ மூலமா, இந்த காணொலி மூலமா நான் அழைப்பு விடுக்கிறேன். மறுபடியும் சொல்றேன், குளச்சல் பேருந்து நிலையம் அருகில் ஞாயிற்றுக்கிழமை 27ஆம் தேதி 4 மணிக்கு போல இந்த போராட்டம் நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தை மீட்பதற்கான ஒரு போராட்டத்தில் அனைவரும் கலந்து கொள்வதற்காக கேட்டுக்கொள்கிறேன்.